ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா, நம்பர்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது, ஃப்ளோட்டிங் டெசிமல் வேல்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இந்த இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டுட்டோம் அப்படின்னா இதை கோடாக அக்செப்ட் பண்ணாது, ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஃப்ளோட்டிங் வேல்யூ, அதாவது பாயிண்ட் வச்சு வேல்யூஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளோட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். தென் டபுள் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது டபுள் ஃப்ளோட்டிங் வேல்யூ, டபுள் டெசிமல் வேல்யூ இந்த மாதிரி வருது இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டபுள் அப்படின்ற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா கேர் அப்படின்ற ஒரு கீவேர்டை நம்ம கொடுப்போம். இதோட ஃபுல் ஃபார்ம் தான் கேரக்டர். இதில் நம்ம ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இட் ஸ்டோர்ஸ் சிங்கிள் டெக்ஸ்ட். சரிங்களா? இதுவே நம்ம மல்டிபிள் கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ரிங். இதில் நம்ம மல்டிபிள் கேரக்டர்ஸ் A to Zல மல்டிபிள் எதுனாலும், இப்போ பால் அப்படின்னு எடுத்துட்டாலே இல்லை 4 லெட்டர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, இன்னொரு விதமாகவும் பண்ணிக்கலாம். எப்படின்னா கேர் அப்படின்றத போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டரை, அதுக்கு அந்த ஸ்பேஸ் மெமரியில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எனக்கு 20 ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ இதுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. பூலியன் டேட்டா டைப்னாலே என்னது? ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸு. ட்ரூ ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு ட்ரூ பிரிண்ட் பண்ணு, இதுவே ஃபால்ஸ் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு டேட்டா டைப்ஸு. ஓகே, இதை எல்லாமே நம்ம மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். இதை எண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்டார் போட்டு பேக்ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இது எண்ட் ஆயிரும். சாரி, இதை மல்டி லைன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இதை கோடிங்ஸாக அக்செப்ட் பண்ணிக்காது. இது ஜஸ்ட்டு அடுத்தவங்க எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியணுங்கிற ஒரு டெஃபனிஷன் மாதிரி கொடுத்து வச்சுக்கிறதா இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டு, மல்டி லைன் கமெண்ட்டு எல்லாமே. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஹேஸ் இன்க்ளூட் iostream.h லைப்ரரி ஃபைல், இன்னொன்று ஹேஸ் இன்க்ளூட் conio.h அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இது கன்சோல் நம்ம ரன் பண்ணும்போதே அவுட்புட் எடுத்துகிட்டு கொடுத்துரும். அடுத்தது வாய்டு மெயின் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேம். இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஓப்பன் காலி ப்ராக்கெட் கொடுத்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் காலி ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்பர்னால் என்ன டேட்டா டைப் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்? இன்ட் என்ற டேட்டா டைப். ஸோ இன்ட்டு நம்ம
ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துடணும். ஏ அப்படின்ற நேம்குள்ள நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு 5. இப்போ ஐன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் பண்ணுறதுக்கு செமிகோலன் அப்படின்றத கொடுத்துடணும். இதை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா சி அவுட்டில் லெஃப்ட் ஷிஃப்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன அவுட்புட் பேஜில் பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்டீஜர் வேல்யூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸை என் பண்ணிவிட்டு எந்த வேரியபிள் நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் லெஃப்ட் ஷிஃப்ட்டு போட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கெட் பண்ணுறதுக்கு கெட் சிஹெச் அப்படின்றத கொடுத்துடணும். தென் கேர்லி ப்ராக்கெட்டை என் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஹேஷ்லேருந்து இந்த கேர்லி ப்ராக்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து சோர்ஸ் கோடாக எடுத்துக்கும். இங்கே டபுள் ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் லைன் கமெண்ட்டு மல்டி லைன் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து அது கோடாக எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் பேஜில் இந்த 5ன்றது பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, வெயிட். இதில் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, கேசஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட். ஓகே, இப்போ நமக்கு இன்டீஜர் வேல்யூ 5 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம இதுக்கடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு டெசிமல் நம்பரை பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு டேட்டா டைப்பு ஃப்ளோட். இப்போ பி அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமை நான் கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே 5.5 அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடுறோம். சி அவுட்டில் ஃப்ளோட் வேல்யூ அப்படின்றத நான் டைப் பண்ணிடுறேன். இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் போட்டுட்டு அந்த வேல்யூவை எந்த வேரியபிள் நேமில் நான் கொடுத்துருக்கேன் பி, அப்போ இந்த இடத்துல நான் பீன்றதை தான் நான் பிரிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, அவுட்புட் பேஜில் பாருங்கள், டபுள் டைம் இன்டீஜர் 5 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு தடவை நான் ரன் பண்ண பார்த்தீங்களா, அதோட அவுட்புட்டு என்னோடய அவுட்புட் பேஜில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக பண்ணினதும் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ப்ரீவியஸ் அவுட்புட்டை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணும். எங்கன்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கிளியர் ஸ்க்ரீன் சிஎல்ஆர் எஸ்இஆர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், ஓப்பன் க்ளோஸ் பேரண்டிசிஸ் ப்ராக்கெட் போட்டோனாலே இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிறது போயிருந்திருக்கும். இப்போ கரண்ட்டாக நான் என்னோட ப்ரோக்ராமில் இருக்கோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் இது ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. எனக்கு கீழே வரணும், நெக்ஸ்ட் லைனில் வரணும். அப்போ என்னன்னா எஸ்கேப் சீக்வென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஏன்ற இடத்துல லெஃப்ட் ஷிஃப்ட் போட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே எஸ்கேப் சீக்வென்ஸு \n அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது பிரிண்ட் பண்ண வேண்டியதை அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகும். நெக்ஸ்ட் அப்படின்ற எஸ்கேப் சீக்வென்ஸ். ஓகேவா?
அவுட்புட்டை மூவ் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிற வேலையை பார்க்கறதுக்கு பேர் தான் அந்த n எஸ்கேப் சீக்வென்ஸு நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி டேப்ன்ற ஒரு எஸ்கேப் சீக்வென்ஸ்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஒரு 2.5 இன்ச் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகும். இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணோம், ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது அடுத்த லைனுக்கு மூவ் ஆயிருக்கா. இன்டீஜர் வேல்யூ 5ன்றது ஃபர்ஸ்ட் லைன், அடுத்தது ரெண்டாவது லைன் போயிடுச்சு. இப்போ ஒரு சிங்கிள் கேரக்டரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா கேர் அப்படின்ற டேட்டா டைப்பு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் கோட்ஸ் போட்டாச்சு. இப்போ எம் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் கொடுத்துட்றேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும்ல. ஸோ n அப்படின்றத கொடுத்துட்டு cout டபுள் கோட்ஸ்குள்ள கேரக்டர் அப்படின்றத கொடுத்துடணும். கேரக்டர் வேல்யூ லெஃப்ட் ஷிஃப்ட் வேரியபிள் நேம் சி. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஒரு எரர் வருது, என்னன்னா சின்டாக்ஸ் எரர். ஏன்னா நான் இங்கே எம் பக்கத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எண்ட் பண்ணலை, அதனால எனக்கு இந்த எரர். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சிங்கிள் கேரக்டர். இப்போ நான் மல்டிபிள் கேரக்டர்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த நான் நம்பர் ஆஃப் மெமரி ஸ்பேசஸ் வந்து க்ரியேட் பண்ணி நான் அதில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கேர் அப்படின்றத ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். அது வந்து டேட்டா டைப் நேம் இல்லையா, அதுக்காக கேருன்றதை கொடுத்துட்டு தென் வேரியபிள் நேம் கண்டிப்பாக ஒரு வேல்யூ அதை ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நான் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு 20 ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் லெட்டர்ஸாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி லெஃப்ட் ஷிஃப்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே n, ஏன்னா அது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக cout மல்டிபிள் கேரக்டர்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன் உள்ள. தென் வேரியபிள் நேம் வந்து இங்கெல்லாம் ஏபிசி வச்சோம், இங்கே நேம்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நேம் அப்படின்ற வேரியபிளை அப்படியே நம்ம டைப் பண்ணிடணும். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன கேரக்டர் டைப் பண்ணுவேன், இப்போ மகேஷ் ராஜு அப்படின்னு கொடுத்தேன்னா அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பூலியன் அப்படின்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பார்த்துக்கலாம். சரி, இதுதான் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிஷன்ஸு, நேமிங் கேசஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.